இந்த படத்துல வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் கொடுத்துருக்கோம். ஒரு கிளீனான படம். இந்த படத்துல வந்து யூத் மூவிங்கிறப்ப தண்ணி தம்மு டபுள் மீனிங் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து பண்றோம். நிறைய பேர் அதுக்கு வந்து யூத் மூவினா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அண்ணன் கிட்ட சொன்னப்போ அண்ணன் கிளீனா சொன்னாரு, இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது. யூத் மூவினா யங்ஸ்டர்ஸ் பார்த்தா அது யூத் மூவி, ஃபேமிலிலாம் பார்த்தா ஃபேமிலி மூவி. மொத்தத்தில் ஒன்று மூவி தான். அதை யார் பார்க்குறாங்களோ அது டேர்ம்லாம் வச்சுக்கிறாங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. மூவி இஸ் அ மூவி, நல்லா எடு அப்படின்னாரு. ஸோ இதை எடுத்தோம். ஒரு 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 பயங்கர பயம் இருந்துச்சு. முன்னா நாள் நைட்லாம் பயங்கர படப்படப்போ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் அப்படியே அண்ணா என்னன்னா நாளைக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தம்பி நான் ஜாலியாக இருந்திருப்பேன். சிரிச்சுட்டே சொல்கிறாரு அண்ணன். ஸோ வந்துட்டு அவருக்கு டென்ஷன் இல்லையா, இல்லை நான் மட்டும்தான் உதறுதா? விக்கியை பார்த்தா விக்கி சிரிச்சுட்டே பேசுறாரு, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் கிடன்னு. ஏன்னா எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம், எல்லாருமே ஸ்க்ரீனில் வரோம். கிட்டத்தட்ட இந்த ஹோல் டீமே இத்தனை பேரும், ஏன்னா எல்லாருமே நியூ கமர்ஸு. மக்கள் வருவாங்களா தியேட்டர் வந்து பார்ப்பாங்களான்னு பயங்கர பயம். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு கிட்டத்தட்ட ஆல் அக்ராஸ் எனக்கு எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் முருகானந்தம் அண்ணா வந்து சொன்னப்போ தான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நாங்கள் 12:15 ஏதோ அண்ணா ஆஃபீஸ்க்கு வந்தோம். 12:30 அவர் வந்து எனக்கு மாலை எல்லாம் போட்டு படம் வெற்றி அப்படின்னாரு. அப்போ எனக்கு அது தெரியல. எனக்கு எப்போ போல் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி நன்றிண்ணா. இப்போ சுந்தரண்ணா சொன்னார், இது ஒரு மிராக்கிள், இதை நீ இங்கே நோட் பண்ணிக்கோ, இதை வந்து எழுதி வச்சுக்கோ, இது இனிமேல் உனக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். அதை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ நன்றி. நல்ல பெரிய ரிலீஸு, எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணி இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கண்டென்ட்லாம் எதாவது யோசித்தேன், பட் எல்லா கண்டென்ட்டும் மறக்குது. அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். முதல்ல என் மேலே நம்பிக்கை வச்ச சுந்தர்னா, என்னுடைய காட்ஃபாதர்னு அடிக்கடி சொல்கிறது காரணம் என்னென்னா, வெறும் சினிமா மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய இடத்துல முக்கியமாக வந்து ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸ்னா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சிரிச்சுட்டே ஓகே ஹிட்டானா சூப்பர் தான், அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஆரம்பித்து படத்தில் கிளைமேக்ஸில் வந்து நமக்குன்னு 2 அடிமைங்க சிக்குவானுங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஸ்க்ரீனில் சுந்தர்னாவும் விஷால்னாவும் வந்தோடனே எல்லாரும் கைத்தட்டி கிளாப் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ப்ரொடியூசரே இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரேரு. நான் உங்களே கலாய்ச்சிருக்கேன். நான் சிரிச்சுட்டே சொல்கிறப்ப சூப்பர்னு கை தட்டிட்டே ஓகே அப்படின்னு சொல்லி படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கிறாரு. அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு வந்து அதுக்கு வந்து நன்றி. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எங்கள் பசங்க நாங்கள் நம்பிக்கை வைக்கிறது வேற. ஏன்னா எங்களுக்கு இந்த படம் ஜெயிச்சா தோக்குதே, நாங்கள் ஜாலியாக படம் எடுக்கிறோன்னு ஒரு ஃபீல். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசராக நாங்கள் வச்சிருந்த நம்பிக்கை, எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை விட எங்கள் மேலே அதிகமான நம்பிக்கையை வச்சு இந்த படம் ஜெயிக்கும்னு ஆரம்பத்துலேருந்தே பல பேர்கிட்ட நீங்கள் சவால் விடுறப்பெல்லாம் எனக்கு பக்குங்க. நீங்கள் தைரியமாக வந்து இது பெரிய இந்த படத்துக்கு ஓப்பனிங் மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு நாங்கள் நடுங்கிட்டு இருக்கேன். ஐயோ அவ்வளோலாம் இல்லையே, இவர் பாட்டுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காருன்னு. பட் இன்னைக்கு வந்து இது நடந்துருச்சு. அது வந்து எனக்கு அது அந்த அந்த திருப்தி மட்டும்தான். உங்கள் பேரை நான் எந்த வகையிலும் கெடுத்துடல, நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கை நான் கெடுக்கலைங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த வெற்றியை தாண்டி அந்த நிம்மதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு 3ஆவது நாள்லேருந்து படம் பிக் ஆகும்னு முருகானந்தன் நான் சொன்னார். ஆனால் முதல் நாளே வந்து கால் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப என்னாலே நம்ப முடியல ஏன் இவ்வளோ கூட்டம்னு. அதே மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் வீடியோலாம் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப்சாட் அது இது நெட்டில் தட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயுமே டைட்டில் கார்டு முதற்கொண்டு இதுலேருந்து எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க, கத்துறாங்க, அவங்க படமாக எடுத்து கொண்டாடுறாங்க. ஸோ மக்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை. ஓப்பனிங்க்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வர்றது வேற, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அந்த படத்துக்கு வரோன்னு சொல்லி வர்றது வேற. ஸோ அந்த நம்பிக்கையை எந்த வகையிலும் நாங்கள் கெடுக்கலைங்கிறது ஒரு சந்தோஷம். இதுக்கு நன்றி கடனா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இந்த படத்தில் நல்லா படிங்க, படிப்பு தான் முக்கியம். 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தண்ணி சிகரெட்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி யூத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வைக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளும் எங்களோட ஐடியாலஜியும் அதுதான். ஸோ அதை வச்சுருந்தோம், அதை நல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு கைமாற வந்து தொடர்ந்து நான் படங்கள் பண்ணுற வரைக்கும் நல்ல படங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி படங்கள் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு இங்கேயே நான் வந்து உறுதியளிக்கிறேன். என்னுடைய படங்கள் தொடர்ந்து, ஏன்னா யூத் வந்து இன்னைக்கு யூத் அப்படின்னு சொன்னால் என்ன யூத்து சும்மா எது அப்படின்னு ஏதாவது டக்குன்னு எடுத்தெறிஞ்சிடாமல் இன்னைக்கு யூத் வந்து எவ்வளோ ஒரு பெரிய நிறைய மாற்றங்களுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் காரணமாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்களை ஒரு இளைஞர் படம்னு சொல்லி நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப அவங்களோட நம்பிக்கை நாங்கள் கெடுத்துடக்கூடாது. ஸோ அந்த வகையில் இந்த படம் நல்ல படமாக வந்துருச்சு. ஆனால் இனி நாங்கள் தொடர்ந்து பண்ண போகிற எல்லா படமும் அந்த பேரை காப்பாற்றும். ஒரே ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க, ரொம்ப நல்ல பசங்க, எனக்கு பயங்கரமாக அண்ணன் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்கள இந்த படத்தில் ஒரே ஒரு சீனில் மட்டும் கொண்டு வந்தேன். அதுக்கு ஒரு அப்ளாஸ் வந்துச்சு பாருங்க. அங்கே தான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த பசங்க பெருசாக வருவாங்க, இப்படி ஓரமாக நிற்கக்கூடாது, மேலே வந்து உட்காரணும். மெட்ராஸ் சென்ட்ரல் கோபி சுதாகர் வாங்க ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இன்டர்நெட் ஸ்டார்ஸ், இத்தனை பேருக்கும் இன்னைக்கு முகங்கள். படம் பார்த்தா எனக்கு படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த 16 வயது நிலையில் கமல் சார்கிட்ட ஸ்ரீதேவி சொல்லுவாங்க,
ஏன்னா எல்லாம் ஒன்று கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்களா, எங்கே சொல்கிறாங்க, நான் ஒருத்தர் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு எல்லாம் சப்பானின்னு சொல்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி அந்த படம் ஆரம்பிக்கும் போது இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அது இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வியாபாரத்தில் இருக்கும் பெரும்புள்ளிகள் நிறைய பேர்கிட்ட வந்து நான் அந்த படத்தை பற்றி பேசும்போது, இந்த படத்தோட ஓப்பனிங் வந்து திரையுலகத்தில் பல பேரை வந்து ஆச்சரியப்படுத்தும், ஏன் சில பேருக்கு அதிர்ச்சியை கூட கொடுக்கும், அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கும் பாருங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். யாருமே நம்பலை. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறீங்க, நீங்கள் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங்ன்ட்டு. பட் நான் அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னா ஆதியோட பவர் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் முதல்ல இருந்தேன். ஏன்னா ஒரு தடவை நானும் ஆதியும் ஒரு காலேஜுக்கு போகிறோம். ஆக்சுவலாக பிரின்ஸிபலை பார்க்க போயிருந்தோம், ஒரு காலேஜ் ஷூட்டிங் பர்மிஷன் விஷயமா. அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது நாங்கள் நேராக பிரின்ஸிபல் ரூம்கிட்ட போயிட்டோம். அட்மிஷனுக்காக பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, கொஞ்சம் பேர் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க, எல்லாம் ஒரு மிடில் ஏஜ் தாண்டினவங்க. உள்ளே போகும்போது எல்லோரும் நானும் ஆதியும் போகிறத பார்த்தோன்னு என்னையை பார்த்தோன்னு எல்லாம் ஓடி வந்து என் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ நான் ஒரு பந்தாவை திரும்பி ஆதி பார்த்து ஒரு லுக் விட்டேன், எப்படி பவர் அப்படிங்கிற மாதிரி. இவன் ஆதி சும்மா நின்று இருந்தார். அப்புறம் 2 பேரும் உள்ளே போய் பிரின்ஸிபல் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் வந்த செய்தி கேட்டு ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. இப்போ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதியை சுற்றிக்கிட்டாங்க. ஒருத்தர் கூட என் பக்கம் திரும்பி பார்க்கல. இப்போ அதே லுக் வந்து ஆதி திருப்பி என்ன விட்டாப்புல, இப்போ எப்படி அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஆதியோட வளர்ச்சியில் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆதிக்கு இருக்கிற இளைஞர்கள் மேலே வந்து இளைஞர்களுக்கு ஆதி மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு, அது வந்து அவரோட பாடலாகட்டும், இல்லை தமிழ் மேலே அவர் கொண்ட பற்றாகட்டும், இல்லை அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ ஆகட்டும், எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துக்கு மேலே வந்து ஒரு தனி மனுஷனாக ஒரு சின்ன பையனாக தனியாக கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து அவர் ஜெயிச்ச கதையாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகிருந்துச்சு. குறிப்பாக இளைஞர்கள்ட்ட படத்தை எடுக்க எனக்கு மெயினாக தோன்றேன் ஆதி. இந்த படத்தில் ஆதி அண்ட் ஜீவா பண்ண அந்த ஹிப்ஹாப் தமிழர்களோட பாடல்கள். ஏன்னா அந்த படத்தோட கதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஓகே பண்ண பாடல் தான் அந்த படத்தில் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த படத்தோட வெற்றி மேலே எனக்கு ரொம்ப உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. படம் ஜெயிக்கும்னு நினச்சேன். ஏன்னா நான் அந்த என்னோட பிஸ்னஸ் அந்த பெருந்தலைகள்ட்ட எல்லாம் பேசும்போது கூட நான் சொன்ன விஷயம் என்னென்னா, சிட்டியில் எல்லாத்துலேயும் சூப்பர் ஹிட் ஆகும் இந்த படத்தோட ஓப்பனிங். கீழே எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த சிட்டினா கோயம்புத்தூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு, திருநெல்வேலி, இந்த மாதிரி சிட்டிலெல்லாம் அந்த படம் பிரமாதமாக போகும், பிரமாதமான ஓப்பனிங் இருக்கும். கீழே பற்றி எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் என்னுடைய கணிப்பை மீறி இந்த படம் வந்து ஏபிசி சென்டரில் XYZ சென்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சக்கப்போடு போட்டுட்ருக்கு, பிளாக்ல டிக்கெட் வித்துட்ருக்கு. படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் என்னோட இத்தனை வருஷம் கேரியரில் நான் வந்து 20 வருஷம் வந்து 22 வருஷம் ஆச்சு டைரக்டராக இருக்கேன், ப்ரொடியூசராக இருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மாலை போட்டு பொக்கே கொடுத்து ஸ்வீட் கொடுத்த முதல் படம் இதுதான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்த படம். நிறைய காம்படிஷன் கூட வந்துச்சு. எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம், நானும் வந்து விக்ரம் வேதா தயாரிப்பாளர் சசிகாந்த் கூட பேசிக்கிட்டோம். அது போக நிறைய தயாரிப்பாளர்கள் ஃபோன் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை சொன்னாங்க. அதாவது ஒரு 4-5-6 வாரமா, இன்ஃபேக்ட் ஆஃப்டர் பாகுபலி தியேட்டருக்கு ஆளுங்க யாரும் வர்றதில்லை. எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் பிரச்சனை, நடுவில் தியேட்டருக்கெல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தியேட்டரில் வர ஆடியன்ஸோட கணக்கு பார்த்தா 2 டபுள் டிஜிட்டை தாண்டலை. இது இத்தனைங்க புது படத்துக்கு கூட சில சமயம் சிங்கிள் டிஜிட் கூட வரல. நிறைய இடத்துல ஷோக்கள் கேன்சல் ஆச்சு. ஸோ ஒரு மித்து மாதிரி பரவிடுச்சு. இனிமேல் சினிமா வந்து யார் தியேட்டருக்குலாம் வர தயாராக இல்லை, சினிமா அழிஞ்சிருச்சு, தியேட்டருக்கு வர மக்கள் வர பழக்கத்தை மறந்துட்டாங்க மாதிரிலாம் இருந்தபோது ஒரு நல்ல அறிகுறியாக இந்த 2 படம் மீசை முறுக்கு, நான் விக்ரம தான் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா வந்து வழக்கமாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் ஓடுச்சுன்னா இன்னொருத்தங்க படம் ஓடனா நமக்குலாம் பொறாமையாக இருக்கும். முதல் தடவையாக இந்த 2 படத்தோட வெற்றி வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா பீப்புள் ஆர் பேக் டு த தேட்டர்ஸ். எல்லா தேட்டர்லையும் ஜெயின் கூட்டம், கேன்டீனில் கூட்டம், சைக்கிள் இதில் கூட்டம் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றிக்கு முதல் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதி தான். நாங்கள்லாம் அந்த சப்போர்ட்டிங் காஸ்ட். அதனால் ஆதிக்கு எனது வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு எனது நன்றி. இன்னும் பல வெற்றிகளை கொடுக்க எனது வாழ்த்துக்கள். உங்கள் ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி. கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி என்ன நீங்கள் உங்கள் பத்திரிகை மீடியா சகோதரர்கள் நண்பர்கள் அனைவரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நன்றி.